பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். அருமையான வார்த்தை. யார் சொன்னது கடவுள் உங்க கூட இல்லைன்னு சொல்லி? யார் சொன்னது? உனக்கு உதவி இல்லை, நீ தனியாளு, உன்னால ஒண்ணும் முடியாது என்று யார் சொன்னது? எல்லாரும் கையை மேல உயர்த்துங்க. ஒரு நிமிஷம் என்ன பாருங்க, எல்லாரும் கரங்களை மேல உயர்த்துங்க. நான் சொன்ன வார்த்தை எல்லாரும் என்னோட சொல்றீங்களா? கர்த்தரோ, சத்தமா சொல்லுங்க, பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். மறுபடியும் சொல்லுங்க, பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலி ஆகிய தேவன் உன்னோடு இருக்கிறார். உன்னோடு இருக்கிறார். நீ தனிமை அல்ல, நீ தனிமை அல்ல. ஒண்ணு செய்ய முடியாமல் இருக்கிற ஒரு ஆள் அல்ல. ஸ்தோத்திரம். ஒரு பராக்கிரமசாலி உன்னோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை உன் சூழ்நிலையில் வாயில சொல்லுங்க. இந்த வார்த்தையை வரும் நாட்களில் உங்க சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்க. ஒரு பராக்கிரமசாலி ஆகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஏன் இந்த இடத்துல கடவுள் பராக்கிரமசாலி என்று சொல்லப்படுகிறது? எல்லாரும் எரேமியா புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அங்கதான் நான் பேச போகிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் தான் இந்த வார்த்தையை நாம் படிக்கிறோம். படிங்க. போதும். இந்த இடத்தில் ஏன் இவர் சொன்னார் இந்த வார்த்தையை? இந்த வார்த்தையை ஏன் யூஸ் பண்றாரு இங்க எரேமியா? கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார்? எதை வச்சு அவர் சொல்றாரு பயங்கரமான பராக்கிரமசாலியா என் கூட இருக்கிறாரு கடவுள்னு? எதை வச்சு சொல்றாரு தெரியுமா? எதை வச்சு சொல்றாருன்னா பாருங்க, என்ன பாருங்க. எப்பா இந்த கடவுளும் வானா இவர் வார்த்தையும் வானா என்று ஒதுங்கி போனவனை, வேண்டாம் கடவுள் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கி போனவனை கர்த்தருடைய வார்த்தை அவனை பலப்படுத்தி மறுபடியுமாய் கொண்டு வந்தது. அதனால் இதை அவன் சொன்னான். கடவுளுவானா ஒண்ணுவானா, ஜபவானா ஒண்ணுவானாப்பா. எத்தனையோ சூழ்நிலை நாமும் கூட கடவுளை விட்டு தூரமா போயிட்டோம். இது ஒண்ணும் தேவையில்லை, இதெல்லாம் வேண்டாம், இது நம்மளால முடியாது, என்ன செய்யறது, கடவுள் என்ன பண்ணாரு, ஜபம் பண்ணி என்ன பிரயோஜனம், சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம், ஏசப்பா கிட்ட வந்து என்ன பிரயோஜனம் என்று எத்தனையோ முறை சொல்லி நீ தூரம் போனாய். கடவுள் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லி எத்தனையோ முறை நீ தூரம் போனாய். ஆனாலும் இந்த வசனம் உன்னை அனலாய் மாற்றி மறுபடியுமாய் உன்னை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் இந்த இடத்துல எரேமியா சொல்லுகிறார், அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. ஸ்தோத்திரம். எந்த வசனம் தெரியுமா அது? 9ஆம் வசனத்துல போட்டிருக்குது பாருங்க. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்தை பேசாமலும் இருப்பேன் என்று சொல்றார். இனி அவரை பத்தி நான் சொல்லவும் மாட்டேன், அவர் எனக்கு வேணாம் என்று நினைச்சு அவன் கடவுளை விட்டு தூரம் போலான்னு நினைச்சானா. ஆனாலும் தேவ வார்த்தை அவனுக்குள் பலமாய் கிரியை செய்தது. தேவ வார்த்தை அவன் இருதயத்திலே அக்கினியாய் வேலை செய்தது. ஸ்தோத்திரம். என்ன பாருங்க, எத்தனை முறை கடவுளை விட்டு தூரம் போயிட்டு நம்ம இங்க வந்திருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, எத்தனை முறை நான் சர்ச்சுக்கே வரல, எனக்கு பிடிக்கல, எனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கிறோம்.
சும்மா சர்ச்சு என்ன நடக்குது? எனக்கு கடவுள் வேணாம், சர்ச்சை வேணாம், ஜெபம் வேணாம், ஒண்ணு வேணாம். ஜெபமே வேணான்னு எத்தனை முறை நீங்க இழுத்து போட்டு படுத்துருக்கிறீங்க? நீங்க கடவுளே வேணாம் என்று பைபிளை எத்தனை முறை தூரமா தூக்கி போட்டு இருக்கிறீங்க? நீங்க எல்லாரும் செய்தவர்கள் தான். இங்க வேண்டாம் வேண்டாம் என்று அவரை உதறி தள்ளி போனவர்கள் தான். ஆனாலும் அவருடைய வார்த்தை என்னை விடவில்லை. அவருடைய வசன வார்த்தை என்னை விடவில்லை. ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் எனக்குள்ளே அது பேசி 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 என்னை மறுபடியும் கொண்டு வந்து நிற்க வைக்கிறது. இந்த வார்த்தை ஆம் என்று எத்தனை பேர் சொல்றீங்க? இது கடவுளை மேல எத்தனை பேர் ஆம் என்று சொல்றீங்க? எத்தனை முறை கடவுளை விட்டு நாம் தூரம் போனோம்? எத்தனை முறை கடவுள் வேண்டாம் என்று நினைத்தோம்? எத்தனை முறை சர்ச்சை வேண்டாம், ஜெபம் வேண்டாம் என்று எத்தனை முறை நம்ம இருதயத்தில் நினைத்தோம்? ஆனாலும் கூட இன்றைக்கு மறுபடியும் இந்த இடத்துல நீ உட்கார்ந்து இருக்கிறாய் என்றால் அவர்தான் பராக்கிரமசாலி. அதனால்தான் அவர் பராக்கிரமசாலி என்று எரேமியா சொல்லுகிறான். ஸ்தோத்திரம். அவர் பராக்கிரமசாலி. ஒருவரையும் வழுகி போக விடமாட்டார், ஒருவரும் விழுந்து போக விடமாட்டார், ஒருவரும் தவறி போக விடமாட்டார். எத்தனை தூரம் போனாலும் மறுபடியுமாய் அவர்களை சந்தித்து கொண்டு வருகிறவர் தான் பராக்கிரமசாலி. அவர் உங்க கூட இருக்கிறாருங்க. ஸ்தோத்திரம். அவர் தான் அவங்க கூட இருக்கிறாருங்க. ஒரு யோசிச்சு பாருங்க. எத்தனை முறை பக்தியே இல்லை, எத்தனை முறை நாம் பின்மாற்றம் போனோம், எத்தனை முறை நம்ம கிட்ட குறைகள் உண்டு, எத்தனை முறைகள். இதுதான் பராக்கிரமசாலியாக தேவன் செய்யும் வேலை. ஸ்தோத்திரம். என்ன பாருங்க, நீங்க மாத்திரமல்ல, உங்க கண்ணு முன்னாடி எத்தனை பேர் கடவுளை விட்டு தூரம் போகும்படி பிரயாசப்பட்டு தூரம் போகிறார்களோ அவர்களையும் இந்த பராக்கிரமசாலி திருப்பி கொண்டு வருவார். கையை தட்டுங்க. திருப்பி கொண்டு வருவார், கைவிட மாட்டார். அவர்தான் பராக்கிரமசாலி. எத்தனை பேர் உங்க கண்ணு முன்னாடி பின்மாற்றம் போறாங்க? எத்தனை பேர் உங்க கண்ணு முன்னாடி ஆண்டவர் விட்டு தூரம் போறாங்க? எத்தனை பேர் உங்க கண்ணு முன்னாடி ஆண்டவர் வேணாம், சர்ச்சு வேணாம் என்று உங்ககிட்டே சொல்லிட்டு போறாங்க. நான் சர்ச்சுக்கெல்லாம் வரலங்க, என்னை கூப்பிடாதீங்க, எனக்கு கடவுள்லாம் வேணாங்க என்று எத்தனை பேர் சொல்லி உனக்கு முன்பாய் தூரம் போய் கொண்டிருக்கிறார்களோ அவர்களும் திரும்பி வருவார்கள். அவர்களையும் திரும்பி கொண்டு வருவர் தான் பராக்கிரமசாலி ஆகிய தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார். உன்னை வழுகி போக விடவே மாட்டார். நீ விழுந்து போக உன்னை விடவே மாட்டார். நீ உடைந்து போக உன்னை விடவே மாட்டார். ஸ்தோத்திரம். என்ன பாருங்க, இவன் பயங்கரமான பராக்கிரமசாலி என்று சொல்லுவதற்கு இன்னொரு வார்த்தை கூட உண்டு. வசனம் அவனுக்குள்ளே அக்கினியா இருந்தது. எப்படி இருந்துச்சான் வசனம் அவனுக்குள்ள? ஸ்தோத்திரம். எத்தனை முறை நம்ம கேட்கிற வசனம், படிச்ச வசனம் எத்தனை முறை நமக்குள்ள அக்கினியா அதை வேலை செய்திருந்தா இதுவரைக்கும் கடவுள்கிட்ட நம்ம நின்று இருக்கிறோம். என்னைக்கோ கேட்ட பிரசங்கம் உங்களுக்குள்ள வேலை செய்யுது, என்னைக்கோ கேட்ட அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வேலை செய்யுது, எப்பயோ கேட்ட அந்த பைபிள் வசனம் இன்னைக்கும் சில நேரத்தில் அது உனக்கு வேலை செய்யுதே. அதுதான் அக்கினியா இருப்பது. ஸ்தோத்திரம். இதனாலதான் தேவன் பயங்கரமான பராக்கிரமசாலி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, எந்த சூழ்நிலையில் இவன் கர்த்தரை பயங்கரமான பராக்கிரமசாலி என்று சொன்னான்? எந்த சூழ்நிலையில், எந்த நேரத்தில் சொல்றாரு இவரு? கடவுளை அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியா என் கூட இருக்கிறாரு அப்படின்னு எரேமியா எப்ப சொல்றாரு? எந்த சூழ்நிலையில் சொல்லுகிறார்? ஒரு 6 சூழ்நிலை அங்க எழுதப்பட்டிருக்கிறான். சொல்றேன் பாருங்க. அவனை சுத்தி ஒரு 6 சூழ்நிலை இருக்குதுங்க. அது நடுவுல இருந்துதான் சொல்றான், அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியா என் கூட இருக்கிறாரு. என்ன அந்த சூழ்நிலை? என்ன பாருங்க. கர்த்தர் கர்த்தராய் இருக்கிறார். ஏன்னா நல்லா பாருங்க, கடவுள் கடவுளாய் இருக்கிறார். அதே கடவுள் வல்லமையாய் உன் கூட இருக்கணும்னா
சூழ்நிலைகளை வைத்துதான் அவர் வல்லமையாய் மாறுவார். ஒரு மனிதன் எப்படியோ அவனை ஏற்றபடி தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார். ஒரு மனிதன் சிக்கல்ல மாட்டி தவித்துக் கொண்டிருக்கிறான் என்றால் அவனுக்கு ஏற்ற பராக்கிரமசாலியாய் கடவுள் மாறுவார், யுத்த வீரனாய் மாறுவார். ஒரு மனிதன் தாய் தகப்பன் அன்பு இல்லாமல் இருக்கிறான் என்றால் அவனுக்கு அன்புள்ள கடவுளாய் மாறுவார். ஆமென். ஒரு மனிதனுக்கு உதவி வேண்டும் என்று தவிப்பான் என்றால் அவனுக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல ஒரு உள்ளம் கொண்டவராய் கடவுள் மாறுவார். ஆமென். சூழ்நிலைக்கேற்றவனமாய் கர்த்தர் வல்லமை உள்ளவராய் மாறுகிறார். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நீங்க 6 விதமான சூழ்நிலையில எரேமியா மாட்டி இருக்கிறாரு. அங்கதான் சொல்றாரு, கடவுள் கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியா என் கூட இருக்கிறாரு. என்ன பாருங்க, இங்க பாருங்க. சூழ்நிலையை பார்த்து உன்னை விட்டு ஓடுகிறவன் மனிதன். சூழ்நிலையை பார்த்து உன்னை கைவிடுகிறவன் மனிதன். சூழ்நிலையிலே உனக்கு பலத்த கரம் நீட்டுகிறவர் ஆண்டவர். கையை தட்டு, கரங்களை தட்டு. உன் சூழ்நிலையிலே ஒரு பயங்கரமான கரத்தை நீட்டுகிறவர் கடவுள். சூழ்நிலை மனிதனை கைவிட செய்கிறது, சூழ்நிலை கடவுளை கை நீட்ட செய்கிறது. அதனால் சூழ்நிலைக்கேற்ற கடவுள் மாறிடுவாரு. இந்த சூழ்நிலையில கடவுள் எனக்கு கை விட்டுட்டாரு, இந்த சூழ்நிலை கடவுள் உதவி செய்யல, இதெல்லாம் பேச்சே கிடையாது. ஸ்தோத்திரம். உன் சூழ்நிலை எப்படி பயங்கரமா இருக்கிறதோ அதுக்கு ஏற்றபடி கடவுளும் பயங்கரமா மாறுவார். அல்லேலூயா. எரேமியாவின் 6 சூழ்நிலைகள் நான் சொல்றேன் பாருங்க. எரேமியா சிக்கி இருந்த 6 சூழ்நிலைகள். ஸ்தோத்திரம். நம்பர் 1, நிந்தை என்ற சூழ்நிலையின் மத்தியில் இருந்தான். 8ஆம் வசனம் கடைசி வார்த்தை. நிந்தை என்ற சூழ்நிலையில் எரேமியா இருந்தான். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லுங்க. நிந்தை. நிந்தை என்னங்க? நிந்தை என்னங்க? நிந்தை என்னங்க? செய்யாததை செய்தாய் என்று சொல்லுவதுதான் நிந்தை. இல்லாததை இருப்பதாய் சொல்லுவதுதான் நிந்தை. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்க அப்படி இருக்கிறீங்களா? எல்லா இடத்திலும் செய்யாததை தான் நம்மள போடுவாங்க. எல்லா இடத்திலும் சொல்லாததை தான் நீ சொன்னன்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்திலும் நீ செய்யாததான் நீ செய்தே என்று சொல்லுவார்கள். ஸ்தோத்திரம். அப்படி ஒரு நிந்தை என்ற சூழ்நிலையில் தான் எரேமியா இருந்தார். இந்த இடத்துல கடவுள் அவனுக்கு எப்படி மாறுறாரு? அவனுக்கு சொல்லுங்க, எப்படிங்க மாறுறாரு? சொல்லுங்க, எப்படி மாறுகிறார்? பயங்கரமான பராக்கிரமசாலியாய் மாறுகிறார். ஸ்தோத்திரம். கடவுள் எப்படிப்பட்ட பவர்ஃபுல் காட்னு சொல்லி உன் சூழ்நிலையில தான் அவர் தன்னை காட்டுவார். அவர் ஸ்தோத்திரம். என்ன பாருங்க, இஸ்ரவேலின் கடவுள் பெரிய ஆண்டவர், அவர் வல்லமை உள்ளவர் என்பதை எப்பொழுது காட்டினார் ஜனங்களுக்கு? செங்கடல் வந்த போதுதான் காட்டுறாரு. அப்ப கடவுள் பெரியவர் என்பதை காட்டுவதற்கு என்ன அங்க தேவைப்படுதாங்க? கடல் சூழ்நிலை தேவைப்படுகிறது. ஸ்தோத்திரம். என்ன பாருங்க, சூழ்நிலை கர்த்தர் அனுமதிக்கிறார், உனக்கு பாதை அனுமதிக்கிறார். ஆனால் சூழ்நிலையில நீ உன்னை விழுங்கி போக கர்த்தர் விடவே மாட்டார். சூழ்நிலையில அவர் உனக்கு இறங்குவார். இதான் கடவுள். நம்ம நினைக்கிறோம், மனுஷன் போல் நம்ம நினைக்கிறோம், இந்த சூழ்நிலையில கடவுள் என்ன பண்ணுவாரு, இந்த சூழ்நிலை எனக்கு இப்படி ஆயிடுச்சேன், இப்படி மாட்டிட்டேன். சூழ்நிலையை காட்டி சாத்தான் நம்மை கலங்கடிக்க செய்கிறான். ஸ்தோத்திரம். ஆனால் சூழ்நிலையில் தான் கர்த்தர் வல்லமையாய் மாறுகிறார். ஸ்தோத்திரம். செங்கடலின் சூழ்நிலையிலே செங்கடலை பிளக்கிறவராய் மாறினார். கோலியாத்தின் சூழ்நிலையில கோலியாத்தை கீழே தள்ளுகிறவராய் மாறினார். பெரிய மதில் விடவே விழாது என்ற மதிலின் சூழ்நிலையில மதிலை இடித்து தள்ளுகிறவராய் மாறினார்.
ஆமென். கர்த்தர் சூழ்நிலை அனுமதிக்கிறார் என்றால் உன்னை கெடுக்கிறது கிடையாது, அவர் யார் என்று காட்டுறதுக்கு தான். முதல் சூழ்நிலை நிந்தை என்ற சூழ்நிலை இருந்தான். யார் அவன்? எரேமியா. ஸ்தோத்திரம். சும்மா இந்த இல்லாத சொல்றாங்க, இல்லாத பண்றாங்க, நான் பேசாத பேசுன்னு சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீ உடைந்து கலங்கி போகாத. உன் கூட இருக்கிறவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. கையை தட்ட, உன் கூட இருக்கிறவர் பயங்கரமானவர். சும்மா இந்த சின்ன சின்ன காரியத்துலாம் போயிட்டு. ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியம், இரண்டாவது சூழ்நிலை என்னவென்றால் பரிகாசம் என்ற சூழ்நிலையில் எரேமியா இருந்தான். எந்த சூழ்நிலை சொல்லுங்க? பரிகாசம். ஸ்தோத்திரம். 8ஆம் வசனம் கடைசி லைன் அது. இரண்டாவது சூழ்நிலை என்ன சொல்லுங்க? பரிகாசம். பரிகாசம் என்ன? கிண்டல். கிண்டல் பண்றாங்களா? உன்னை வச்சு என்னை வச்சு காமெடி கிமெடி பண்றாங்க. உன்னை வச்சு ட்ரோல் பண்றாங்களா? உன்னை வச்சு எல்லாம் ஜோக் பண்றாங்களா? பண்ணுவார்கள், வரும் சூழ்நிலை. ஆனால் உன் தேவன் பராக்கிரமசாலியாய் மாறுவார். ஆமாங்க. கர்த்தர், உன் கூட இருக்கிற கர்த்தர் யார் என்று காண்பிப்பதற்காக சில சூழ்நிலைகளை உனக்கு கர்த்தர் அனுமதிக்கிறார். தைரியமா இருங்க. எல்லா இடத்திலும் பலவிதமான பெயர் இருக்குது ஆண்டவருக்கு. ஆனா இந்த வார்த்தை மிகவும் மிகவும் ஒரு வல்லமையான வார்த்தை. இந்த வார்த்தை எரேமியா. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், கவனிக்கிறேன். இந்த வார்த்தையை சொல்றதுக்கு முதல் வசனத்துல கன்னத்துல பலார்னு உதவாங்கினார் இவர். கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலி சொல்வதற்கு முன்பாக என்ன வாங்குறாரு இவரு? ஒரு அறை வாங்குறாரு இவரு. நம்ம வாங்குறோமா? இல்லையே. நான் சூழ்நிலையை பற்றி பேசுகிறேன். சூழ்நிலையை கண்டு உடைந்து போகிறவன் கிறிஸ்தவன் அல்ல. சூழ்நிலையை கண்டு பின்வாங்கி போகிறவன் கிறிஸ்தவன் அல்ல. சூழ்நிலையை கண்டு கர்த்தரை மறுதலிக்கிறவன் கிறிஸ்தவன் அல்ல. சூழ்நிலையில் என் தேவன் யார் என்று காண்பிப்பார் என்று சொல்லுகிறவன் கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. முதலாவது நிந்தை என்ற சூழ்நிலை, இரண்டாவது பரிகாசம் என்ற சூழ்நிலை. ஸ்தோத்திரம். இதெல்லாம் வருதுன்னா உங்ககிட்ட இருக்கிற கடவுள் டெரரா மாறுவார். நீங்க டெரரா மாறுறீங்களோ இல்லையோ, உங்க கூட இருக்கிற கடவுள் டெரரா மாறிடுவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மூன்றாவது சூழ்நிலை என்னவென்றால் 10ஆம் வசனத்தில் அவதூறு என்ற சூழ்நிலையில் எரேமியா இருந்தான். அவதூறு. எல்லாம் அந்த வார்த்தை சொல்லுங்க. அப்படின்னா என்ன? பொய்யாய் தவறாய் பேசுவது. அவதூறு, தப்பா பேசுறது. அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம்ல. உன்னை பத்தி தப்பா 10 பேர்கிட்ட சொல்றாங்க, உன் காதுக்கு வருது. என்னை பத்தி தப்பா சொல்றாங்க என் வேலை செய்யற இடத்துல, என்னை பத்தி தப்பா சொல்றாங்க எங்க மேனேஜர் கிட்ட, என்னை பத்தி தப்பா சொல்றாங்க எங்க ஓனர் கிட்ட, என்னை பத்தி தப்பா சொல்றாங்க என் கம்பெனில வேலை செய்யற இடத்துல. அவதூறு உண்டாகிறதா? எரேமியாக்கு அப்படிதான் நடந்துச்சாங்க. அவருக்கு பயந்து கலங்கி இதெல்லாம் விட்டு ஓடிலான்னு நினைச்சார் பாவம் அவரு. ஆனாலும் கர்த்தர் எப்படியாப்பட்ட ஆள்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. எங்கேயும் ஓட முடியல அவடால. ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலி என்னை விடமாட்டாரு, என்னை மறுபடியும் நிறுத்துகிறார். ஸ்தோத்திரம். அவதூறு என்ற சூழ்நிலையில் இருந்தான். கர்த்தர் பராக்கிரமசாலியாகவும் கூட இருந்தார். இன்றைக்கு நீ எந்த சூழ்நிலையில் இருக்கிறாய்? ஸ்தோத்திரம். சூழ்நிலையை ஜெயிக்க செய்வார் கர்த்தர். சூழ்நிலைகளை புரட்டி போடுவார் கர்த்தர். சூழ்நிலையை அதட்டுவார் கர்த்தர். சூப்பர் வார்த்தைங்க. இதுல
இறையாதே அமைதியாயிரு. சூப்பர் வார்த்தை அதெல்லாம். எதை பார்த்து சொல்றாரு இயேசு? கடலை பார்த்து என்ன சொல்றாரு? ஏய் இறையாதே அமைதியாரு. மனுஷன் சொன்னா கூட கேட்க மாட்டான் அந்த காலத்துல. ஏய் சும்மா நீ என்ன பெருசா போடா அப்படின்னு இந்த காலத்துல. ஆனா இவர் யாரை பார்த்து சொல்றாரு? இவரு அப்படியாப்பட்ட ஆளுங்க. அவரு சூழ்நிலை அதட்டுகிறவர், சூழ்நிலையை அதட்டுகிறவர். அப்படி ஒரு கடவுள் தான் உன் கூட இருக்கிறார். பயங்கரமான பராக்கிரமசாலி அவர். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் இயேசு, எங்க பாருங்க, எல்லாருக்கும் இந்த உலக சமுதாயத்துக்கு இயேசு எப்படி தெரியுமா தெரியுது? பாவம் இப்படிதான் தெரியுது இயேசு எல்லாருக்கும். சிலுவையில் தோங்குறாரு. அவரே காப்பாற்ற முடியாம இருக்கிறாரு. இவர் எங்க நம்மளை காப்பாற்ற போறாரு? இயேசு வந்து பரதாம தெரிறாரு எல்லாருக்கும். யோ ஒரு பயங்கரமான ஆள் அவரு. ஒரு ஊர்ல ఆంధ్రాలో ఊழிయం పண்ற ஒரு అమ్మ சொல்லி, పాపం ఆయనే పాపంగా ఉంది, ఆయన చూసేప్పుడు ఆయన బట్టలు లేదు, ఆయనే కష్టంలో ఉన్నాడు, మమ్మల్ని ఎక్కడ కాపాడుతాడు అయ్యా మీ దేవుడు అన్నాడు. நான் தமிழில் சொல்கிறேன் பாருங்க. ஒரு அம்மா சொல்லிச்சு, அந்த அம்மாக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, சொல்லுது, அவரே பாவமாக இருக்கிறாரு, அவரே காப்பாற்றிக்க முடியல, எங்களை எங்கே காப்பாற்ற போகிறாரு அப்படின்னு இயேசு அந்த ஃபோட்டோவை பார்த்து. அந்த ஃபோட்டோ ஒரு பேய் தாங்க அது. சும்மா என்னது இது? ஒரு பாஸ்டர், எங்கள் பாஸ்டர் சொன்னார், அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு, ஒரு குழந்தை பால் குடிச்சு தூங்குற மாதிரி தான் இயேசு. குழந்தை பால் குடிச்சு நல்லா தூங்குற மாதிரி. அது கிடையாது இயேசு. வேற வேற வேற. அவருடைய காயங்கள் வேறு, அவருடைய வல்லமை வேறு, அவருடைய உருவம் வேறு. ஏதோ மனுஷன் போட்டோல வச்சு அழகா அப்படி பூ வச்ச மாதிரி முழுக்கிடும், அப்படி அழகா அப்படி தூங்குறாரு. எங்க தூங்குறாரு? அவர் கிடையாது. இவர் பயங்கரமான பராக்கிரமசாலி அவர். ஸ்தோத்திரம். எழும்பி உனக்காக நிற்பார். நான்காவது சூழ்நிலை, பயம். பயம் என்ற சூழ்நிலையில் இருந்தான். நான்காவது ஸ்தோத்திரம். நான்காவது சூழ்நிலை என்ன? இறைமையாவது சொல்லுங்க. பயம். பயம் என்ற சூழ்நிலையில் இருந்தான் எரேமியா. ஏதோ ஒரு பயம். ஐயோ இது ஆயிடுமா, அது ஆயிடுமா, இப்படி ஆயிடுமா, அப்படி ஆயிடுமா, இவங்க இப்படியா, என் குடும்பம் இப்படியா, பிள்ளைங்க இப்படி, ஐயோ ஐயோ என்ற ஒரு பயம் பயம் பயம். இன்னைக்கு உனக்கு என்ன பயம்? பயத்தின் நடுவில் இருக்கிறியா? அதே எரேமியா தாங்க. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோமோ அதே தான் அன்னைக்கு எரேமியா இருந்துக்கிறாரு. அவரோடு கூட இருந்தவர் பயங்கரமானவர். அவனே சொல்லிட்டான், பயங்கரமானவர் என் கூட இருக்கிறாருன்னு. அதே தான் இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார், உன்னோடு இருக்கிறவர் பயங்கரமானவர். சும்மா அவன் இந்த சூழ்நிலை அவன் பயம் காட்டுறது, இவன் பயம் காட்டுறது, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, இதெல்லாம் கண்டு நீ பயப்படுவ, அவன் கூட இருக்கிற பயப்பட மாட்டார். நீ கலங்கலாம், உன்னோடு இருக்கிறவர் கலங்கடிக்கிறவர் அவர். சும்மா கிடையாது. ஸ்தோத்திரம். பயம் என்ற சூழ்நிலையில் இருந்தான். ஐந்தாவது காரியம் பாருங்க. ஐந்தாவது விஷயம் எந்த சூழ்நிலை என்றால், நம்ம கீழே விழுந்துருவோமா என்று பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில் இருக்கிற சூழ்நிலை. இவங்க கீழே விழுவாங்களா அப்படின்னு காத்து நிற்கிறாங்களா ஜனங்க. இவங்க கெட்டு போறாங்களா, இவங்க கீழே விழுந்துடுறாங்களா என்று காத்து கொண்டிருந்தார்கள். 10ஆம் வசனம் பாருங்க. தவறி விழும்படிக்கு காத்திருந்து. 10ஆம் வசனத்துல நிறைய பேர் நீ கீழே விழுவியா என்று காத்து கொண்டிருக்கிறாங்களா பாருங்க. பைபிள்ல எழுதப்படாத சூழ்நிலை ஒன்றும் நம்ம வாழ்க்கையில வரல, எல்லாம் எழுதிருக்குது. பைபிள்ல இல்லாத சூழ்நிலை ஒன்றும் நம் வாழ்க்கையில வரவில்லை, முன்குறித்தே எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்மை சுத்தி எத்தனையோ கண்ணு பாக்குது. இது கெட்டு போயிடுமா, கீழே விழுந்துருவாங்களா, அப்படியே சிக்கிப்பாங்களா, அப்படியே பிரச்சனை அழிஞ்சிருவாங்களா, அப்படியே ஒன்னில்லாம் போயிடுவாங்களா என்று பார்த்து கொண்டிருக்கிற கண்கள் உன்னை சுற்றி இருக்கிறது. ஆனாலும் என்னோடு ஒருவர் இருக்கிறார். இதை விட்டுறாத.
ஆனாலும் என்னோடு ஒருவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். நிறைய பேர் பார்க்கறாங்க, நீங்க எழுந்து கூடாதுன்னு பார்க்கறாங்க, நீங்க நல்லா ஆக கூடாதுன்னு பார்க்கறாங்க, நீங்க சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு பார்க்கறாங்க, உன் பிள்ளைங்க மேல வந்துடக்கூடாதுன்னு பார்க்கறாங்க, நீ கொஞ்சம் நல்ல மேல வந்துடக்கூடாது என்று பார்க்கிறார்கள். இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது உன்னை சுற்றி. அன்றைக்கு எரேமியாவை சுற்றி இருந்துச்சு, இன்னைக்கு நம்மை சுற்றி இருக்கிறது. அதனால அவன் நினைக்கிறது நடக்குமா? என்னோடு கூட தேவன் இல்லையா? என்ன பாருங்க, எத்தனையோ முறை ஆண்டவரை விட்டு தூரம் போனாய், ஆனாலும் தரத்தன்னு வச்சுக்கிறாரு கடவுள் உன்னை. எதுக்கு? உன்னை சாட்சியா நிறுத்தும்படிக்கு தான். கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. தரன மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்த வச்சிருக்காரு ஆண்டவர். எத்தனையோ முறை தேவன் வேண்டாம், ஜெபம் வேண்டாம் என்று கடவுளை விட்டு விலகினது உண்டு, கடவுளை துக்கப்படுத்தினது உண்டு. ஆனாலும் ஏதோ ஒரு வசனம் என்னை அப்படியே பேசி 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 என்னை மறுபடியும் பேசி பேசி என்னை சர்ச்சைக்கு கொண்டு வருது, என்னை கூப்பிட்டுன்னு வருது. அப்படியே நான் கடவுள் வேணாம் நினைச்சேன், சர்ச்சை வேணாம் நினைச்சேன், இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது என்று நினைத்தேன். ஆனாலும் ஏதோ ஒரு சக்தி என்னை கொண்டு வந்து உட்கார வைக்கிறது. அவர்தான் பயங்கரமான பராக்கிரமசாலி. என்ன பாருங்க, சூழ்நிலை எல்லாம் அனுகூலமா இருந்தால் கடவுள் அமைதியா இருப்பார். புரியுதுங்களா? சூழ்நிலைகள் எல்லாம் அனுகூலமா இருந்தார் கடவுளும், சூழ்நிலைகள் தாறுமாறா இருக்கும்பொழுதுதான் கடவுளும் தாறுமாறா எழுந்துப்பார். நீ யார், நீ கும்பிடும் தெய்வம் யார், உன் கூட இருக்கிறவர் யார் என்பதை காட்டக்கூடியது நம்ம சூழ்நிலையில் தான். ஸ்தோத்திரம். பைபிள் நிறைய இடத்துல பாக்குறாங்க, எதுக்கு இது இந்த பிரச்சனை இப்படி ஏன் என்று தேவ மனிதர்கள் கேள்வி கேட்டது உண்டு. மோசே கேட்டான், கடலுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிக்க வச்சிட்டியே, நாங்க எங்க போறது? இதுக்கு நாங்க அங்கே இருந்திருப்போமே, ஏன் ஏன் என்று கேள்வி கேட்டான் மோசே. இஸ்ரவேலர்களும் முன்னாடி கடல் பெரிய கடல், பின்னாடி பார்வோன் சேனை துரத்தி வருது, ஏன் ஏன் என்று கேள்வி கேட்டார்கள். இன்னைக்கு நாமும் கூட சூழ்நிலையை பார்த்து கேள்வி கேட்கிறோம். ஏன் ஆண்டவரே இது ஏன் நடக்குது, இப்படி ஏன் நடக்குது, இது ஏன் எனக்கு, இது ஏன் சூழ்நிலை என்று கேள்வி கேட்கிறோம். ஏன் தெரியுமா? கடலுடைய சக்தியை காண்பிக்கும்படி தான் அவர் காட்டுகிறார். நீ கும்பிடுற கடவுள் யார்? நீ தேடுகிற தெய்வம் யார்? நீ பைபிள் படிக்கிறியா, அந்த கடவுள் யார்? அவர் சக்தி என்ன, அவர் யார் என்பதை உனக்கு காட்டும்படிக்கு தான் சில சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில வருகிறது. அந்த சூழ்நிலை உன்னை தொடக்கூட முடியாது. பயமா இருக்கட்டும், நிந்தையா இருக்கட்டும், பரியாசமா இருக்கட்டும், இத்தனை சூழ்நிலைகள். நீ கீழே விழுந்துருவியா என்று அப்படியே கண்ணில் எண்ணெய் ஊத்தின்னு பாக்குறானுங்க பாரு ஜனங்க. அவங்க உன்னை சுத்தி 1000 பேர் இருந்தா கூட உன்னை தொடக்கூட முடியாது. ஏனென்றால் உன்னோடு இருக்கிறவர் பயங்கரமான தெய்வம், பயங்கரமான பராக்கிரமசாலி அவர். ஸ்தோத்திரம். அடுத்தது ஆறாவது காரியம் என்ன சூழ்நிலை தெரியுமா? குரோதத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்ற ஒரு ஜனங்க இருக்கிறாங்க. குரோதம் என்ன? கோபம், எரிச்சல், எப்படியாவது நான் பழி வாங்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலையில எரேமியா அங்க இருக்கிறாராம். 6வது காரியம் 10ஆம் வசனம் கடைசியில் படிச்சு பாருங்க. குரோதத்தை தீர்த்து கொள்வோம் என்கிறார்கள். குரோதம்னா என்ன? கோபத்தை காட்டில் இன்னும் பெருசுதான் குரோதம். நாங்க எப்படியாவது எங்க வெறிய அவங்க மேல தீர்த்துக்கணும், எப்படியாவது என் பகையை அவங்க மேல தீர்த்துக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம் சுத்தி பாக்குதான் அவங்கள.
என் கோபத்தை தீக்கணும் என்று ஒரு கூட்டம் சுற்றி 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 பார்த்து கொண்டிருக்கிறது. சூழ்நிலை நீங்க உனக்கு எப்படி இருக்குது? நீங்க எப்படி இருக்கிறீங்க? இந்த சூழ்நிலை இருக்குதா? இப்படி திரும்ப இந்த கண்ணை பொண்ணு இப்படி பாக்குது, இப்படி திரும்பினா இந்த கண்ணை பொண்ணு இப்படி பாக்குது. வீட்டுக்கு வெளியே வந்து அப்படி போனா பார்த்தா இப்படி பாக்குது 10. அப்படியே மூழ்கிற மாதிரி பாக்குதுங்க. கண்ணு பார்வையிலே தெரியுது, நெருப்பு மாரி பாக்குதுங்க நம்மள. என்ன காரணம்? குரோதம். எப்படியாவது பழிவான், எப்படியாவது அவங்கள கோபத்தை தீர்த்துக்கணும் என்று பார்க்கிறார்கள். 6 விதமான சூழ்நிலை. நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறார். அவ்வளவுதான். இந்த ஒரு வார்த்தையோடு இங்கிருந்து நிற்போம். எத்தனை சூழ்நிலைகள் என்னை சூழ்ந்து வந்தாலும் என்னோடு இருக்கிறவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. ஸ்தோத்திரம். என்னை வழுகி போக விட மாட்டார். ஸ்தோத்திரம். கடைசி காரியம் சொல்ல நான் முடிச்சிடுறேன். கடைசி காரியம், பயங்கரமான பராக்கிரமசாலி ஆகிய தேவன் செய்யும் 4 காரியங்கள். இதுவரைக்கும் சூழ்நிலையை பார்த்தோம். எப்படி கடவுள் பராக்கிரமசாலியாய் மாறுறாரு என்று சூழ்நிலை பார்த்தோம். எத்தனை சூழ்நிலை பார்த்தோம் நம்ம? இப்போ 6 சூழ்நிலைகள் மத்தியிலே அங்கே எருமை இருந்தபடி பார்க்கிறோம். இப்போ என்னன்னா, இந்த பயங்கரமான பராக்கிரமசாலின்னு சொன்னால கடவுளை, அவர் என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? 4 விஷயங்கள் அங்கே எழுதியிருக்கிறது. ஸ்தோத்திரம். பயங்கரமான பராக்கிரமசாலி ஆகிய தேவன் உனக்கும் செய்யும் 4 காரியங்கள். ஸ்தோத்திரம். என் தேவன் பயங்கரமான பராக்கிரமசாலி. ஸ்தோத்திரம். சூழ்நிலையை பார்த்து நம்ம பேசணும், அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். பாருங்க, கோலியாத்து நிக்கிறாங்க, பயங்கரமா நிற்கிறான். முழு ஜனமும் அவனை கண்டு பயப்படுது. தாவீது அவன் முன்னாடி நிற்கிறான். இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினால் உங்ககிட்ட வருகிறேன் என்று சொன்னான். அந்த வார்த்தை தான். ஸ்தோத்திரம். அவனை அடிக்கவே இல்லை, அதுக்குள்ளே சொல்லிட்டான், உன்னை உன்னை அழித்து பட்சிகளுக்கு நான் போடுவேன் என்று சொன்னான். ஸ்தோத்திரம். நம்முடைய சூழ்நிலையில நம்ம பேச வேண்டிய வார்த்தை வல்லமையான வார்த்தையா இருக்கணும், அவ்வளவுதான். ஆமென். பயப்படாதீங்க, கர்த்தர் பராக்கிரமசாலியா நம்ம கூட இருக்கிறார். பயப்படாதீங்க, கர்த்தர் பராக்கிரமசாலியாய் கூட இருக்கிறார் என்று ஒருவருக்கு ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க. கர்த்தர் செய்யும் காரியமும் அப்படியே இருக்கும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, முதல் காரியம், பராக்கிரமசாலியாக தேவன் செய்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? முதல் காரியம், துன்பப்படுத்துறவர்கள் நம்மை மேற்கொள்ள விட மாட்டார். 11ஆம் வசனம். எல்லாமே 11ஆம் வசனம் தான் இருக்குது. ஸ்தோத்திரம். என்னை துன்பப்படுத்துறவர்கள் மேற்கொள்ளாமல் விடமாட்டார், மேற்கொள்ள விடமாட்டார். ஸ்தோத்திரம். பராக்கிரமசாலி யாக தேவன் உன் கூட இருக்கும்போது நடக்கிற காரியம். பராக்கிரமசாலிய தேவன் என்ன பண்றாரு? உன்னை துன்பப்படுத்துறவங்க உன்னை ஜெயிக்க விட மாட்டாராம். உன்னை யாரும் ஜெயிக்க முடியாதுன்றார், அவ்வளவுதான். போ. ஸ்தோத்திரம். என்னை மேற்கொள்ளாமல், மேற்கொள்வது என்றால் ஜெயிப்பது. என்னை துன்பப்படுத்துறவர்கள் என்னை ஜெயிக்க விட மாட்டார் அவர். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லலாமா? நல்ல சூப்பர் வார்த்தை. என்ன பாருங்க, என்ன கவனிங்க ப்ளீஸ். கை மேலே உயர்த்துங்க, வலது கை மேலே உயர்த்துங்க, எல்லாரும் ப்ளீஸ் கவனிங்க. ஸ்தோத்திரம். என்னை சொல்லுங்க, துன்பப்படுத்துறவர்கள் என்னை மேற்கொள்ள மாட்டார்கள். மறுபடியும் சொல்லுங்க, என்னை துன்பப்படுத்துறவர்கள் என்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஹல்லேலூயா. தைரியமா போங்க. சும்மா அந்த பயம் பொறுத்துற பூச்சிக்கெல்லாம் பயப்படாதீங்க, பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படாதீங்க. துன்பப்படுத்துகிற மனுஷர்கள், பயம் பொறுத்துற மனுஷர்கள், வார்த்தை உன்னை ஜெயிக்க முடியாதான், உன்னை ஜெயிக்க விட மாட்டார் அவர். அவர் பயங்கரமான பராக்கிரமசாலின்னு சொல்லிட்டு கூட இருந்துட்டு அவன் அவளை ஜெயிச்சிட்டானா எப்படி? அது
உன்னை ஒருவனும் ஜெயிப்பதில்லை. எந்த வல்லமையும் உன்னை ஜெயிப்பதில்லை. எந்த மனுஷனும் ஜெயிக்க மாட்டான். அவன் இன்னும் எவ்வளவு பெரிய ஆளா கூட இருக்கட்டும், அவன் எவ்வளவு பெரிய வேலை பண்ணிட்டோம், எவ்வளவு தந்திரம் கூட பண்ணிட்டோம், எது வேணா பண்ணட்டும், உன்னை மேற்கொள்ள முடியாது. ஏன்? நீ அவ்வளவு சாமர்த்தியமா? நீ அவ்வளவு பலவானா? நீ அவ்வளோ கில்லாடியா? நான் டம்மி பீஸ் தான். என் கூட இருக்கிற ஒரு பராக்கிரமசாலி. கையா தட்டு, கரங்கள தட்டு. நான் ஒன்றுமில்லாதவன் தான், என்னோடு இருக்கிறவர் பராக்கிரமசாலி. அவர். ஸ்தோத்திரம். ஒருவரும் உன்னை ஜெயிக்க விட மாட்டார். அவர் உன்னை துன்பப்படுத்துறவர்கள் உன்னை ஜெயிப்பதில்லை. ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியம், தங்களுடைய காரியம் வாய்க்காதபடி வெட்கப்பட்டு போவார்கள். அதே வசனம் தான். பராக்கிரமசாலி என்ற கடவுள் உன் கூட இருக்கும் பொழுது நடக்கிற விஷயம் இதெல்லாம். என் கடவுள் பராக்கிரமசாலி அப்படின்னு நீ சொல்லும் பொழுது இதெல்லாம் உனக்கு நடக்கும். முதல்ல என்ன நடக்கும்? துன்பப்படுற என்னை மேற்கொள்ள, என்னை ஜெயிக்க முடியாது யாரும். ஸ்தோத்திரம். முதல்ல. இரண்டாவது, தங்கள் காரியங்கள் வாய்க்காதபடி அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். ஸ்தோத்திரம். அந்த வசனம் பாருங்க, அங்க இருக்குது பாருங்க. தங்கள் காரியங்கள் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். 11ஆம் வசனம் பாருங்க. தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். ஸ்தோத்திரம். இதெல்லாம் நடக்க போது பாருங்க. எல்லாரும் சத்தமா ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க. எல்லாம் உனக்கு நடக்க போற காரியங்கள். என் தேவன் பராக்கிரமசாலி. அவர். நான் அவருடைய புள்ள. நான் இவர் வானான்னு விட்டுவாளன்னு நினைச்சேன். என்ன கூட்டு வந்து நிக்க வச்சாரு. என்ன ஏதோ எனக்கு செய்யும்படிக்காக தான் பலவந்தமா உன்னை அழைத்து கொண்டு வந்து நிற்க வைத்திருக்கிறார். உன்னை கைவிடுவாரா? ஸ்தோத்திரம். அவங்களோட காரியம் நடக்கலையே அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டு போவாங்க. சூப்பர்ல. ஐயோ, நான் நினைச்சது நடக்கலையே, நான் இவ்வளோ ட்ரை பண்ணேன் நடக்கலையே, நான் இவ்வளோ பணம் செலவு பண்ணேன் நடக்கலையே, நான் எவ்வளோ தந்திரமா பண்ணனேன் அப்போ கூட நடக்கலையே, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனே இந்த பொண்ணை உழ வைக்கிறதுக்கு, இவனை கெடுக்கிறதுக்கு, இவங்களை அழிக்கிறதுக்கு, இவங்களை அவமானப்படுத்துறதுக்கு, இவங்களை கெடுக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனே, ஆனாலும் ஒண்ணுமே நடக்கலையே என்று வெட்கப்பட்டு போவார்கள். வேதம் சொல்லுகிறது. ஏன்? என் தேவன் பராக்கிரமசாலி, என் கூட இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். பயங்கரமான பராக்கிரமசாலியா, சாதாரண கூட கிடையாது. எப்படிப்பட்டாலும் அவரு பயங்கரம். ஸ்தோத்திரம். செய்யற காலம் பயங்கரமா இருக்கும். உனக்கு விரோதமா செய்கிறவனுக்கு நடக்கிற காரணம் பயங்கரமா இருக்கும். அடுத்த வாட்டி உனக்கு திரும்பி பார்க்க மாட்டான். அவன் உன் சாகாசம் வாடா அப்பான்னு ஓடுவான். ஸ்தோத்திரம். அப்படி காரியங்களை செய்கிறவர் தான் என் ஆண்டவர் இயேசு. ஆமென். ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியம் பாருங்க. மூன்றாவது காரியம் பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. மூன்றாவது காரியம், வாழ்க்கையில மறக்க முடியாத நிந்தை அவர்களுக்கு வருமா? பாருங்க, சூப்பர் பாருங்க. வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். வாழ்க்கையில மறக்க முடியாத காரியம் நடக்குமா அவனுக்கு? எவனுக்கு? உனக்கு விரோதமாக எழும்புறான் பாரு அவனுக்கு. வாழ்க்கையில மறக்க முடியாத நிந்தை அவனுக்கு வரும். ஏண்டா இவங்க கிட்ட போனேன், ஏண்டா இவங்க பிரச்சனைக்கு நான் போனேன், ஏண்டா இவங்க கதைக்கு நான் போனேன் என்று வாழ்நாள் வரைக்கும் சொல்லுவான் அவன். அப்படி செய்வாராம் கடவுள். சும்மா கிடையாது. ஏசுநாத அழகான பொம்மை மாட்டி வைக்கிற கடவுள் கிடையாது. அவரு போட்டோ வச்சு மாட்டி வைக்கிற கடவுள் கிடையாது. அவரு நான் அக்கினியா இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். தேவன் பட்சிக்கிற அக்கினி, யுத்தம் செய்கிற போர் வீரன். அவர் பட்டயம் உருவும் ஒரு போர் வீரன், தன் பிள்ளைகளை பாதுகாக்கிற ஒரு தகப்பன், அன்பாய் பேசுகிற ஒரு சிநேகிதன், கரங்கள் மேல் சுமந்து செல்லுகிற ஒரு தாய். அப்படிதாங்க எங்க கடவுள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எரேமியா சொன்னான், கர்த்தர் என்னோடு பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறார்.
ஸ்தோத்திரம். நான் தேவ வார்த்தையா சொல்லுகிறேன், இனி வரும் நாட்களிலே உன் தேவன் பயங்கரமான பராக்கிரமசாலியா அவன் கூட இருந்து வேலை செய்ய போகிறார். இனி உன் தேவனுடைய காரியம் மகத்துவத்தை நீ பார்க்க போகிறாய். இனி தேவனுடைய காரியம் எல்லாம் வித்தியாசமா இருக்க போகுது. சும்மா உன்னை ஃபுட்பால் நினைச்சு விளையாடி நிற்கிறானு கொஞ்சம் பேர், உன்னை ஃபுட்பால் போல ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் பார்த்து கொண்டிருக்க மாட்டார். டிஷ்யூ பேப்பர் மாதிரி பண்றாங்களா உன்னை? தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாரும் எரேமியாக்களா இருக்கிறீர்கள். இங்கு நீங்கள் எரேமியாவின் ஆவியை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். பல சூழ்நிலைகள் மத்தியில் நாங்கள் இருக்கிறோம். நிந்தைகள், அவமானங்கள், பரியாசங்கள், பல சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் தேவன் தான் வல்லமையா எழுந்தருள வேண்டும். எனக்காக என் கடவுளை தான் நம்பி இருக்கிற அவர் தான் இந்த சூழ்நிலையில எனக்காக எழும்ப வேண்டும். நிச்சயமா எழும்புவார். இங்க எரேமியா சொல்லுகிறான், என்ன பாருங்க, இங்க எரேமியா சொல்லுகிறான், கர்த்தர் என்னோடு கூட பராக்கிரமசாலியா இருக்கிறான் எரேமியா சொல்லுகிறான். ஆனா இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட பராக்கிரமசாலியா இருக்கிறேன். ஸ்தோத்திரம். வாழ்க்கையில மறக்க முடியாத நிந்தைகள் உண்டாகும். ஸ்தோத்திரம். உன் பட்சத்தில் கர்த்தர் செய்வார். ஸ்தோத்திரம். நான்காவது காரியம் சொல்லணுமா? நான்காவது காரியம், தேவன் நமக்காக செய்யும் நீதியை நம்முடைய கண்கள் காணும். 12ஆம் வசனம், என் காரியத்தை 12ஆம் வசனம், நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுவதை காண்பேனாக. கடவுள் எனக்காக நீதி செய்யறத என் கண்ணு பார்க்கும். என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. ஸ்தோத்திரம். என் கடவுள் எனக்காக நீதி செய்வதை என் கண் பார்க்கும். சொல்றீங்க நீங்களும்? நான் பார்க்கத்தான் போறேன். என் தேவன் எனக்காக நீதி செய்வதை என் கண்ணால பார்க்க போறேன். என் தேவன் என் பட்சத்தில் இருந்து செய்கிற நீதியை என் கண்களினால் நான் பார்க்கத்தான் போகிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கண்ணால பார்க்க வைப்பாரு. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? உன்னை நிந்தித்து உனக்கு விரோதமாய் எழும்புற, உன்னை சுத்தி இருக்கிற, நீ விழுந்து போவாய், கெடுக்கப்படுவாய் என்று சுத்தி பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் நீதி செய்ய போகிறார். உங்களோட கண்களால் நீங்கள் பார்ப்பீர்கள். இவர்தான் பராக்கிரமசாலியாகிய கர்த்தர். ஸ்தோத்திரம். யார் பராக்கிரமசாலி? 4 காரியங்களை செய்கிறவர் பராக்கிரமசாலி. ஸ்தோத்திரம். துன்பப்படுத்துகிறவர்களை மேற்கொள்ள விடாமல் செய்கிற பராக்கிரமசாலியாக கர்த்தர். 2வது, தங்கள் காரியங்கள் வாய்க்காதபடிக்கு அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள், வெட்கப்படும்படி செய்கிறவர் பராக்கிரமசாலி. 3வது, மறக்க முடியாத நிந்தையை சத்துருக்கு மேல் வர செய்கிறவர் பராக்கிரமசாலி. 4வது, நமக்கு நீதியை செய்து நம்முடைய கண்களை காண செய்கிறவர் பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுங்க. ஸ்தோத்திரம். எரேமியாவின் வார்த்தையோடு நாம் இங்கிருந்து நாம் போறோம். இந்த வாரம் இருக்கட்டும், இந்த வரும் நாட்களில் இந்த வார்த்தை உன்னை அதிகமாய் பலப்படுத்தும். இந்த வார்த்தை அதிகமாய் உன்னை நிறுத்தும். இந்த வார்த்தை அதிகமாய் உன்னை ஆறுதல் படுத்தும். ஸ்தோத்திரம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். எப்பொழுது சொன்னான்? அவனுடைய சூழ்நிலைகள் மத்தியில் சொன்னான்.